பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் சுகமா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய அறிக்கைகளை பரிசு வேதாமத்திலிருந்து நாம் கவனித்து வருகிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேனா. என்னத்துக்காக ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆவி கட்டளையிடுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் என்னை விட்டு குணமாக்கி இருக்கிறார். அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அது விசுவாச அறிக்கையாக நாம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, நீர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் எனக்கு குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்கள், நீங்க வியாதியா இருக்கும்பொழுதே இப்படி சொல்லலாமா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பொய் சொல்றோமோ, வியாதியா இருக்கும்போதே குணமாக்கினதுக்காக நன்றின்னு சொன்னா பொய்யா நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையிலே நாம் குணமாக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய ஆவியில உண்டாகிற விடுதலை ஆத்மாவிலும் சரீரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் பேசுகிறதைத்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினால நம்ம இப்படி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். இயேசுவும் கூட லாசரு மரித்திருக்கும் போது நித்திரையா இருக்கிறேன் என்று சொன்னான். நித்திரையா இருக்கிறான். அவர் போய் சொன்னாரா? இல்லை, அவருடைய பார்வையிலே நித்திரையா இருக்கிறான். 12 வயது சிறுபெண் மரித்திருக்கும் பொழுது கூட அந்த பெண் நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லித்தான் சொல்றார். ஆகினால பிரியமானவர்களே, பொய் அல்லது நம்முடைய பார்வையில நமக்கு பலவீன வியாதியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையில் மரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நாம் அதை அறிக்கை செய்கிறதாக இருக்கணும். அதனால்தான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னை குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி. சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம். அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீங்களோ அல்லது பிரசங்க கேட்க போகிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க என்ன நோக்கத்தோடு பிரசங்கம் கேட்கறதுக்கு போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை நான் பலவீன வியாதியா இருந்தா கூட, நான் பலவீன வியாதியோடு கூட போகும்போது, கர்த்தர் இன்றைக்கு வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்றதான நோக்கத்தோடு கூட நீங்க போகிறதாக இருக்கேன். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது பலவீன நேரத்திலும் வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட எந்த நோக்கத்தோடு நீங்க வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதாக அல்லது கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவுடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு என்னை தப்புவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி இருக்கிறதுனாலே, கர்த்தாவே, நீர் என்ன நீதிமானா மாற்றினீர். உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே, நீர் மரித்தோர்ந்து உயிருடன் எழுந்திருந்தனாலே, உம்முடைய நாமத்தினாலே, நீர் கீழ்ப்படுத்ததினாலே என்னை நீதிமானா மாற்றிருக்கிறீர். நீதிமானாகிய நான் உம்முடைய நாமத்துக்குள்ள போய் சுகமாய் தங்கியிருப்பேன் என்று சொல்லி வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக அதை அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதான ஆராதனையாக மாற்ற வேண்டும். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தாவே, உம்முடைய நாம பலத்து துருகமாய் இருக்கிறது, நீதிமானாகிய நான் அதற்குள்ள ஓடி சுகமாய் இருப்பேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானாகிய நான் அதற்குள்ள ஓடி சுகமாய் இருப்பேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசம் மேலோங்கி வருகிறதா இருக்கிறது.
அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவதாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 40:29 வாசிக்கும் போது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுனால அதை அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாக மாற்ற வேண்டும். கர்த்தாவே, சோர்ந்து போன எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத என்ற வாழ்க்கையில நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க வேத வசனத்தை, பரிசுத்த வேதாமத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை வாசித்து அப்படியே நீங்க அறிக்கை செய்கிறதாக இருக்கணும். கர்த்தா, நீர் சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத என்ற வாழ்க்கையில நீர் சத்துவத்தை பெருகப்படுகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை நீங்க நன்றி செலுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களோட வாழ்க்கையில சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால தான் ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்கிறோம். அப்போ அவர் நம்ம பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தா, நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்போ எனக்கு பலம் கொடுக்கிறவர் கர்த்தர், எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், எனக்கு சகாயம் பண்ணுகிறவரும் கர்த்தரா இருக்கிறார். ஆகினாலே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தாவை, நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தாக வாசிக்கிறோம், லூக்கா 10:19 வாசிக்கிறோம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி இருக்கிறதுனால கர்த்தாவே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி வசனத்தை விசுவாசித்து அதை அப்படியே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனையாக மாற்ற வேண்டும். கர்த்தாவே, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் அவர் விரும்பினதான காரியத்தை செய்து முடித்து கொண்டு திரும்ப ஆற்றல் படைத்ததா இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை விசுவாசித்து இது எப்படி எனக்கு ஆகும், இது எங்கன நடக்கும் என்பதெல்லாம் கேட்காதபடி சிறு பிள்ளைகளை போல நாம் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தாவே, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, எதிர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லலாம், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே, அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்வாரு, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்வார். அப்ப நம்ம எப்படி இருப்போம்? சௌக்கியமா தான் இருப்போம், ஆரோக்கியமா தான் இருப்போம். பெரியமானவரே, ஆகையினால தான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட, ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4:19 என் தெய்வம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலேயே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறதுனால கர்த்தாவே, என்ற குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வசனத்துல மகிமையிலே நிறைவாக்குவார்னா பரித்த பிற்பாடு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் நம்மை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகினால நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கேட்கிறது போதாது, வாசிக்கிறது போதாது, நாம் அதை அறிக்கை செய்யும் போது நமக்கு அது விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தாவுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையின் ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 121:6 வாசிக்கிறோம், பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தாவே, பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலமாகிலும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி எழுதியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும். இந்த எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி உபயோகப்படுத்தும் போது வேத வசனத்தை நாம் அறிக்கை செய்கிறதாக இருக்கிறோம். இயேசு எப்படி பிசாசை ஜெயிக்கிறதுக்காக எழுதியிருக்கிறது சொல்லி பயன்படுத்தினாரோ அதே போல நாம எழுதியிருக்கிறது சொல்லி பயன்படுத்தி பிசாசையும் மேற்கொள்கிறோம், வியாதியையும் மேற்கொள்ளாக மாறுகிறோம். பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலமாகிலும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி எழுதியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறதாக இருக்க வேண்டும். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நாங்கள் சுகமா இருக்கிறதுக்காக என்ன விதமான அறிக்கைகளை பரிசு வேதாமத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.